துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. பெரும் எதிர்பார்ப்போடு போட்டி துவங்கிய நிலையில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. 19.1 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் அணி 146 ரன்களை எடுத்தது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஃபர்கான் 57 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி பவர் பிளேவிலேயே 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. இந்திய அணி இறுதி ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 9வது முறையாக ஆசிய கோப்பையை வென்றது. ஆனாலும் இந்திய அணிக்கு கோப்பையும் மெடலும் வழங்கப்படாதது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணி வெற்றி பெற்ற பின் வெற்றி கோப்பையும் மடல்களும் வாங்குவதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்ட போதும் இந்திய அணி வர 1 மணி நேரம் தாமதமானது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைமை பொறுப்பில் இருக்கும் மோஷின் நக்வி தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராகவும் ஷெபாஸ் ஷெரீப் அரசாங்கத்தில் அமைச்சராகவும் இருக்கிறார். அவரது கைகளால் கோப்பையை வாங்க இந்திய அணி மறுப்பு தெரிவித்தது. இதனால் கொண்டு வந்த கோப்பை மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டது. மோஷின் நக்வி 2ஆம் இடம் பிடித்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்குவார் என்று தொகுப்பாளர் சைமன் டவுல் அறிவித்தார். ஆனால் அவருக்கு பதிலாக வங்கதேசத்தின் அமினுல் இஸ்லாம் அவற்றை வழங்கினார். இருந்த போதிலும் 2ஆம் இடம் பிடித்தவர்களுக்கான காசோலையை மோஷின் நக்வி பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி அகாவிடம் வழங்கினார். காசோலையை வாங்கியதும் பாகிஸ்தான் கேப்டன் அதனை தூக்கி எறிந்து சென்றது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. பின்னர் 2024 T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்ற போது அப்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா கோப்பையோடு ஆடிக்கொண்டே வந்து வீரர்களிடம் கொடுப்பது போல கேப்டன் சூரியகுமார் யாதவ் கையில் கோப்பை இருப்பது போல கற்பனையாக ஆடிக்கொண்டே வந்து வீரர்களிடம் கொடுப்பது போலவும் அதனை வீரர்கள் வாங்கி கோப்பையை தூக்குவது போலவும் செய்தனர். அது மட்டுமில்லாமல் இந்திய அணி வீரர்கள் பலரும் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் கோப்பை வைத்திருப்பது போல கையை வைத்து அதில் கோப்பை ஒன்றை எடிட் செய்து பதிவிட்டு வந்தனர். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. போட்டிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ், நான் கிரிக்கெட்டை பின்தொடர தொடங்கியதில் இருந்து வெற்றி பெற்ற ஒரு அணி கோப்பையை வாங்காமல் மறுக்கப்படுவதே இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். என்னுடைய கோப்பைகள் வீரர்கள்தான். அவர்கள் ஓய்வறையில் அமர்ந்துள்ளனர். அணி வீரர்கள் 14 பேரும் பயிற்சியாளர்கள் உதவியாளர்கள் தான் இந்த தொடரின் உண்மையான வெற்றி கோப்பைகள் என தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல்கள், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உள்ளிட்ட காரணங்களால் போட்டிக்கு பின்பும் டாஸ் போடும் போதும் இரு அணி கேப்டன்களும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை என்ற சர்ச்சை எழுந்தது. ஆனால் முடிவில் இந்திய அணி கோப்பையே வாங்க மறுத்தது சர்ச்சையாகியுள்ளது. சர்ச்சையோடு தொடங்கிய ஆசிய கோப்பை தொடர் சர்ச்சையிலேயே முடிவடைந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.